பிரைஸ் லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. சங்கீதம் 121:7. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காக்கிறவராய் இருக்கிறார். எந்த தீங்கும் நம்மை அணுகாதபடி அவர் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் முழுவதும் மற்றும் நித்திய காலத்திற்கும் வேதாகமத்தின் தேவனை நம்புகிறவருக்கு முழுமையான பாதுகாப்பு மிக்க தெய்வமாய் அவர் இருக்கிறார். 2 தீமோத்தேயுவிலே 4:18 இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் எல்லா தீமையினின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரமராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார், அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, ஆமேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை காக்கிறவர். எப்படி காப்பார் என்றால், எல்லா தீமைக்கும் நம்மை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். சத்துரு வைக்கிற கண்ணிகளுக்கும் சகல சாபத்தின் ரோகங்களுக்கும் பொல்லாத அந்தகார கிரியைகளுக்கும் இருளின் அதிகாரத்திற்கும் தேவன் நம்மை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். அவர் நம்மை காக்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவையும் அவர் காக்கிறவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்கு விரோதமாக சத்ருவினால் உண்டாகிறதான அக்கினி ஆஸ்திரங்கள், அதாவது அனுதினமும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய போராட்டங்கள், பிசாசினால் உண்டாகிற எல்லா விதமான சோதனைகள், இக்கட்டுகள், இவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் நம்முடைய ஆத்துமாவை விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் எதை குறித்து கலங்குகிறீர்கள்? பயமும் திகழும் உங்களை அழுத்துகிறதா, அமிழ்த்துகிறதா? கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறவராய் இருக்கிறார். ஆகவே என்னை காப்பதற்கோ என்னோடு கூட இருப்பதற்கோ யாரும் இல்லை என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட வேண்டாம். தாவீதினுடைய இக்கட்டு காலங்களிலே தேவன் அவனோடே இருந்தார் என்பதை அவன் சொல்லுகிறான். யோசேப்பினுடைய இக்கட்டு காலங்களிலே கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்பதை உலக மக்கள் அறிந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உனக்கு ஏற்படுகிற போராட்டமான சூழ்நிலைகளிலே கர்த்தர் உன்னை அந்த தீங்கு அணுகாதபடி உன்னை எல்லா தீமைக்கும் விலக்கி காக்கிறவராய், அவர் உன்னோட கூட இருக்கிறார். கவலை கொள்ளாதே. செபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய ஆத்துமாவை காக்கிறவர், எங்களை எல்லா தீமைக்கும் விலக்கி காப்பவர் நீர். அதனால் உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காத்துக்கொள்வீராக. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.